வணக்கம். கீழின்றசன் சித்த வைத்தியர் ஜே மன்சூர் நான் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொரு மருந்து நம்ம வந்து ஆண்களுக்காக தயார் பண்ணுற ஆண்மைக்குரிய பவுடர் வந்து ஜெரிடோன் பவுடர். பார்த்தீங்கன்னா அந்த ஜெரிடோன் பவுடர் வந்து ஆண்களுக்காக விசேஷமாக தயார் பண்ணுறோம். இப்போ அதில் என்ன சேர்ந்துருக்கு மருந்துன்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் ஆல விதை, அரச விதை, அத்தி விதை, முருங்கை விதை, அஸ்வகந்தா, பூனைக்காளி, நிலப்பெண்ணெய், பூமிச்சக்கரை, பாதாம் பிசினு, கருவலம் பிசினு, முருங்கை பிசினு, கோரைக்கிழங்கு, ஜாதிக்காய், ஏலக்காய், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரூட் பருப்பு, சாரப்பருப்பு, வெள்ளரி விதை, வெண்பூசணி விதை, ஓரில தாமரை, மதனகாப்பு, சிறுநெஞ்சில் ஆக மொத்தம் 24 ஐட்டம் அதில் சேருது. இந்த 24 ஐட்டம் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு வீரியத்தை கொடுக்கக்கூடிய மருந்து. இது காலையில் 5 கிராம், நைட் 5 கிராம் பாலில் சாப்பிடணும். 10 நாளைக்கு 100 கிராம் பவுடர் வந்து 400 ரூபா தான். அது இப்போ பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆண்மை குறைன்றது சர்வசாதாரணமாக வந்துருச்சு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ 1-2 இருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அவங்க வந்து தயங்கி போய் சொல்லுவாங்க, இப்போ வந்து எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி. அது 50 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய, அதாவது தப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட உணவு முறை பழக்க வழக்கங்கள் நிறைய மாறிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாதிப்படையுது. ஏன்னா பாஸ்போர்ட்டு அந்த மாதிரி இயற்கையான உணவே அவங்ககிட்ட கிடையாது. ஏதாவது பாஸ்போர்ட்டு, ஏதாவது போராட்டத்தில் சாப்பிட்றோம், புரோட்டா, அந்த மாதிரி அவங்களுடைய உணவு போல பழக்கம் மாறும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் பயிர், அந்த மாதிரி இப்போல்லாம் கவுனி அரிசி, அந்த அரிசி இந்த அரிசி நிறைய வந்து என்னைக்கு வந்து நீங்கள் வந்து அதிகமாக விளைச்சல் வந்து உடனே வந்துடும் 3 மாதத்துல இருந்தால் பண்ணதெல்லாம் இப்போ வந்து 1 வருஷ பயிர், அதுலேயும் சத்து இருக்குன்றது மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஜெனரேஷனுக்கு நிறைய புரியுற தன்மை வந்திருக்கு. ஏன்னா சத்து குறைவான பொருள் தான் இப்போ வந்து இப்போ மார்க்கெட் வரன்றதுக்காக ஒரு கத்திரிக்காய் கூட கலர்லாம் அந்த வியாபாரம் நடக்க மாட்டுது. கலர் அடிச்சா தான் அப்போ அந்த வீரியத்தை நம்ம வந்து உட்கொள்கிறோம். அது மாதிரி வந்து உடலுடைய பாதிப்பு வந்து நிறைய வந்துருச்சு. ஏன்னா அந்த காலத்தில் 60 வயசுல கூட குழந்தை பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ 20-30 வயசுலேயே குழந்தையோட பெறக்கூடிய தன்மையை நிறைய இழந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பாஸ்போர்ட்டு, சாப்பாடு விதிமுறை, தூக்கன்மை, மன அழுத்தம், இதனால பார்த்தீங்கன்னா விந்துத்தன்மையை கெட்டித்தன்மையை குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ உயிர் வாழம் எப்படி உயிர் வாழும்? இப்போ அந்த செமன் வந்து உயிர் வாழம்னா அது ஒரு கெட்டித்தன்மை இருக்கணும். இப்போ யாருக்கு அதை வந்து உணரக்கூடிய தன்மை இருக்குது? இப்போ வந்து நான் இன்றைக்கே போட்டோன்னா இந்த மாத்திரை போட்டோன்னா சரியாகுமான்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. ஏன்னா மருந்து போய் நம்ம வந்து வேலை செய்யவே டைம் எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு பாடி ஹீட்டாகவே இருக்கும். அந்த பாடி ஹீட்டாகுன்னா வந்து உற்பத்தி ஆனாலும் அவங்களுடைய நீர்த்து போயிடும். அப்போ அவங்க என்ன வேணால் அவங்களுக்கு வந்து இந்த சந்தனா சிறப்பு கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு விந்து உற்பத்தி இல்லாத பேஷண்ட்டு இந்த மருந்து குடித்த பிறகு சிறுபில்ல, ஏதாவது இது கிட்னியை ஃபங்க்ஷன் பண்ணி மருந்து கொடுத்துருக்கோம். சிறுபில்ல, சிறுநெஞ்சில் மாவளப்பட்ட சரக்கொண்டு, சதாவரி, அஸ்வகந்தா, பசரைக்கீழை, முல்லைச்சாறு, வாழைத்தாறு, துத்தியலை, மூக்கரட்டா, யானஞ்சி, நீர்முள்ளி, வெங்காரம், படியாரம், நவச்சாரம், வெடிப்பு. இது கண்டிப்பாக இந்த பவுடர் கூட இந்த மருந்து காலைல 5 கிராம், நைட் 5 கிராம்னா கண்டிப்பாக இது வந்து காலைல 20 ml, நைட் 20 ml கண்டிப்பாக அந்த மருந்து சேர்த்து கொடுப்போம். ஏன்னா அந்த உடம்பை கூலிங் பண்ணாதே அவங்களுக்கு வந்து அந்த விந்து உற்பத்தி ஆகும். பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பசிக்கவே இல்லைங்க சார், மோசனே சரியாக போனால் ஹீட்டாகவே இருக்கும். அப்படி தேவைப்பட்டா அவங்களுக்கு வந்து லிவர் டானிக் தருவோம். லாங்லின்னு ஒன்று போடுறோம். பார்த்தீங்கன்னா லிவர் வேலை செஞ்சால் அயன் உற்பத்தி பண்ணும். லிவர் வேலை செஞ்சால் உடம்புல இருக்க உங்களுக்கு கழிவுகளை வெளியே கொண்டாடும். நிலவேம்பு, கரசலாங்கண்ணி, கீழநல்லி, கோரைக்கிழங்கு, ஆமனுக்கு, கடுகுரணி. பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் 20 ml இருக்க சொல்லுவான். ஓகே, அது சில பேருக்கு வந்து செரிமானம் இல்லை சார், மோசனே ஃப்ரீ ஆக மாட்டேது சார், பசிக்கவே மாட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைட்டோசிம் டானிக் கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஓமம், அசமவாதம், சீரகம், சோம்பு, புதினா, ஏலக்காய், வாயுவிலங்கம், கரிஞ்சீரகம், மாதுளம்பழம், அதிமதுரம், சரக்கொண்டபிளி. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உடம்பு வந்து அதாவது செரிமானம் ஆகி லிவர் பசிச்சு அவங்களுக்கு உடம்பு பாடி கீட்டு குறைஞ்சு செரிமானம் ஆகி மோசன் ஃப்ரீ ஆகிட்டாலே, பசி எடுத்தாலே அவங்களுக்கு பாதி நோய் கிடையாது. பார்க்குற காலத்தில் பார்த்தா இது மாதிரி சேர்த்து கொடுக்கறதுக்கு தேவைப்பட்டால் கொடுப்போம். இப்போ அவங்களுக்கு இல்லை எதுவுமே நார்மலாக இருக்குது சார், எனக்கு இந்த மாதிரி ஆண்மை குறைவு இருக்குது. இப்போ சில பேர் சுகர் பேஷண்ட்டு வெயிட் லாஸ் ஆகிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் இருக்கவங்க அத்தனை இருக்குமே ஆண்மை சம்மந்தப்பட்ட உறுப்புகள் சார் சிறுத்து போயிருக்கு சார், நினைப்பே இல்லை சார், அப்படியே இருந்தால் கூட உடனே வந்துடு சார், அதோடைய வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 50 கால் வருதுன்னா ஒரு 15 பேர் இதை பற்றி தான் கேட்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 15% 30% இந்த ஆன்ம சம்மந்தம் என்ன இருக்குது. அதனால் வந்து ஒரே நேரத்தில் ஒரு இன்னைக்கு மாத்திரை போட்டால் இன்றைக்கி வேலை செய்யுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது.
அந்த மாதிரி மருந்து கிடையாது. அது நீங்கள் வந்து அன்னைக்கே வேலை செய்கிறதுக்கான மருந்து இல்லை. உடம்புல இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உடம்புல சத்து இருந்தால் தானே உங்களுக்கு அந்த செயல்பாடு வரும். மன அழுத்தம், அதாவது உடம்புல தெம்பு வேணும். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ ஒரு கற்பனையில் தான் வந்து அந்த 600 பேர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பலூன் மாதிரி தான் அந்த கற்பனையில் தான் அந்த வந்து அந்த அதாவது விரிவடைகிறது. இப்போ ஒன்றுமே உடம்புல ஒன்றும் இல்லை, மனத்தில் வந்து பல கவலையோடு வர்றீங்க, பல பிரச்சனையோடு இருக்கோம்ல, எங்கே போயின்னா உங்களுக்கு செயல்பாடு வரும்? செயல்பாடு வராது. அப்போ என்ன சரி நம்ம ஆன்மீகம் அதுக்கு நெவர். நீங்கள் வந்து முதல்ல உடலோட ரீதியை வந்து உடலோட உஷ்ணத்தை குறைக்கணும், மைண்டு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கணும், உடலில் சாப்பாடு நல்லபடியாக, அதாவது நீங்கள் எடுத்துக்கிற சாப்பாடில் புட்டில் சத்து இருக்கான்னு பார்க்கணும், நம்ம செரிமானம் நல்லா ஆகுதான்னு பார்க்கணும், யூரின் போனால் பார்க்கணும், யூரினில் கலந்து போனால் என்ன கலந்த மாதிரி போகும். இந்த மாதிரி அவங்களுக்கு உஷ்ணத்தினால அந்த பிரச்சனை வரும். இப்போ அந்த உஷ்ணம் குறைச்சாதான் உங்களுக்கு அந்த சத்து நிற்கும். இப்போ விந்து கட்டான் நொந்து கட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ விந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செமன் வெளியேறிச்சுன்னா உங்களுக்கு எந்த இதுவுமே உருவாகாது. அப்போ என்னென்னா ஆன்மீகம் இருந்தாலும் பயப்படக்கூடாது. நம்ம வந்து அதை வந்து ஒரு தலைவலி காய்ச்ச மாதிரி தான் இதுவுமே. ஏன்னா இந்த மருத்துவத்தை வந்து நீங்கள் என்னென்னா ஆன்மீகம்னா பயமுறுத்தக்கூடாது. அதுக்கு தேவையான மருந்து இப்போ இந்த விதை வித்துக்கள், ஆல விதை, அரச விதை, நீர்மொழி விதை, முருங்கை விதை. பார்த்தீங்கன்னா ஆல விதை என்ன பண்ணும், உங்களுக்கு செமனை உருவாக்கும். இப்போ நீர்மொழி விதை, அதாவது நீர்மொழி விதை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீர்மொழி விதை மட்டும் சேர்க்கலை. ஏன் சேர்க்கலைன்னா நீர்மொழி விதை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கோந்து மாதிரி இருக்கும். நீங்கள் பாலில் போட்டால் அது கெட்டியாக மாறிடும். அதனால தனியாக கேப்சூல் வச்சுருக்கோம். நீர்மொழி விதை மட்டும் தனியாக கேப்சூல் வச்சுருக்கோம். 24 மூலிகை இதில் இருக்குது. இது ஒரு 100 கேப்சூல் 300 ரூபா தான். நீங்கள் காலையில் நைட் ரெண்டு நீங்கள் 60 கேப்சூலையும் வரும், 100 கேப்சூல் வரும். உங்களுக்கு எந்த 60 கேப்சூல் கொடுப்போம், 100 கேப்சூலாக சேர்த்து கொடுப்போம். காலையில் நைட் ரெண்டு போட்டால் போதும். பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நீர்மொழியை தனியாக கொடுக்குறோம்னா இப்போ வந்து நீர்மொழி பவுடர் இதுதான். லைட்டாக பத்தாலே பாருங்கள் கோந்து மாதிரி ஆயிரும். அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் போகிறோம்ல பால்னா சுருட்டிக்கிறோம், அதாவது அந்த இது மாதிரி கலக்கம்ல என்ன ஆகும், கோந்து மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம சாப்பிட முடியாது. இப்போ நீர்மொழி விதையை அதில் சேர்க்க மாட்டோம்னு சொன்னால் இப்போ வந்து நீர்மொழி விதை பாருங்கள் பவுடர் போடுறேன். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் வந்து அதை கலக்கம்ல பார்த்தீங்கன்னா கோந்து மாதிரி ஆயிரும். பாருங்க தண்ணி கலக்கிறேன் பாருங்க, தண்ணி கலக்கம்ல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பார்த்தீங்களா, தண்ணி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. அதை விந்த கெட்டிப்படுத்தணுமே நீர்மொழி விதைக்கு தான். அதை சுத்தி பண்ணி நம்ம இதை சேர்க்குறோம். அதனால அதில் வந்து நாங்கள் பாலில் போடும்போது இது மாதிரி உங்களுக்கு ஆயிரக்கூடாதுன்றக்காக தான் தனியாக வச்சுருக்கோம். இது தனியாக கேப்சூல் போட்டுக்கணும், இந்த பவுடர் உள்ளே சாப்பிட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல விதை, அரச விதை, நீர்மொழி விதை, இப்போ முருங்கை விதை, அத்தி விதை. இப்போ இந்த 5 விதையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆலமரத்தோட விதையை பாருங்கள், சின்ன விதை, அதோடைய மரத்தோட அளவு பாருங்கள். அப்போ நம்ம வந்து செமனை உருவாகக்கூடிய கெடுத்தனமே அந்த அணுக்கள் உருவாடத்தனமே அந்த விதை வித்துக்கு உண்டு. எப்போவுமே கடுகு செத்தாலும் காரம் குறையான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விதையை பார்த்தேன் ஆரம்பரம். இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இச்சி, அதாவது அரச மரத்துக்கு இன்னொரு பழம் இச்சி பழம்னு சொல்லுவாங்க. சர்க்கரையை போட்டு கருப்பட்டியை போட்டு இடித்து சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைகள் சாப்பிட்ருக்கோம். ஏன்னா அது இனிப்பாகவே இருக்கும். அது வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இப்போ லேடிஸ் பாருங்கள், அரச மரத்தை வந்து புளியாரை சுத்த வைப்பாங்க. புளியாருக்கு சுத்த சொல்லலை, அரச மரத்தை சுற்றினா அந்த காற்று வந்து கர்ப்பவாயில் போய் அந்த கெர்ப்பம் தெரிக்கும். அதோடைய அந்த காலத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் வச்சுருக்காங்க, சும்மாலாம் கிடையாது. அது மாதிரி வந்து அந்த அரசம்பழம் வந்து அவ்வளோ ஒரு வீரியமான மருந்து. அதே மாதிரி அத்தி உடம்புல வந்து எதிர்ப்பு தூண்டி உங்களுக்கு எல்லா சத்தும் கொடுக்கக்கூடியது. இப்போ நீர்மொழி மாதிரி கெட்டியாக மாறிடும். மணலை கயிறா திருக்கின்னு சொல்லுவாங்க. இந்த நீர்மொழி சேர்த்து மணல் வந்து அப்படியே ஒட்டி வரும். அப்போ அந்த நீர்மொழி பவுடர் தான் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து முருங்கை வந்து துத்தனாகும். அந்த மாதிரி அதாவது இந்த ஆன்ம சக்தியை தூண்டக்கூடிய தன்மை அதில் இருக்குது. இப்போ 5 விதையும் சேர்க்குறோம். பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பூனைக்காளி, அஸ்வந்தா மன அழுத்தத்தை கேட்கும், நரம்பு வீக்னஸை கேட்கும். பூனைக்காளி பார்த்தீங்கன்னா நடுக்கத்தை கேட்கும். உங்களுக்கு வந்து உடம்பு வந்து வீரியத்தை கொடுக்கணும் பூனைக்காளி. நிலப்பனை பார்த்தீங்கன்னா முஸ்லி, நிலப்பனை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய மருந்து நிலப்பெண்ணை. அப்புறம் வந்து பூமி சக்கரையும் அந்த ஆன்ம சம்மந்தப்பட்டது எல்லாமே, இந்த ஆன்ம சம்மந்தப்பட்டது எல்லாமே பிசின் ஐட்டம். பாதாம் பிசுனு, முருங்கை பிசுனு, கருவம் பிசுனு. இந்த 3 பிசுனு என்ன பண்ணும், உங்களுக்கு அந்த அந்த விந்து அணுக்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கும், விந்து அணுக்களை கெட்டிப்படுத்தி உடல் சூட்டை குறைக்கும். அப்போ உடல் சூட்டை குறைக்கும்ல அந்த விந்து உற்பத்தி அதிகப்படுத்தும்.
அந்த விந்து செமன், அதாவது விந்து கெட்டித்தன்மையாக இருந்தால் தான் உயிர் வாழும். இப்போ நல்ல மொட்டிலிட்டி வந்து ஒரு 60% தான் உங்களுக்கு கிளிக் ஆகும். இப்போ மொட்டிலிட்டி 10%, 5%. இப்போ மொட்டிலிட்டி அதாவது விந்து கெட்டியாக இருந்தால் தான் அந்த அணுக்கள் வந்து, அதாவது பெண்ணோட கர்ப்பப்பைக்குள்ள போகும்போது அது ஸ்ட்ரென்த்தானது தான் அந்த கரு தங்கும். இப்போ நிறைய பேருக்கு எல்லாமே செயல்பாடு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த விந்து உற்பத்தி ஆகி அந்த கெட்டித்தன்மை இல்லாதனால அணுக்கள் வரையில வெளியில் வரையில இறந்துடும். அதனால அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு அந்த கருப்பம் தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போ இதெல்லாம் எடுத்துக்கிறோம்னா அவங்கள சூட்டை குறைக்கும். குழந்தால வந்து சரி பண்ண குடிக்க மருந்து இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்புறம் கோரைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபூர்வமான மருந்து. அது வந்து எப்படின்னா உடம்புலையே கேட்குற லிவரை கேட்கும், இந்த ஆன்ம சத்தை கூட்டு கொடுத்து கோரைக்கிழங்குல இருக்குது. ப்ளஸ் ஜாதிக்கா மன அழுத்தத்தை கேட்கும், அதாவது ஆன்ம சக்தி வீரியத்தை கூட்டி கொடுக்கறதுனா ஜாதிக்காய் உண்டு. ஏலக்காய் வந்து உங்களுக்கு வந்து உடம்புல வந்து அந்த வீரியத்தை கூட்டி கொடுத்து அந்த அதாவது எண்ணங்களை தூண்டக்கூடிய, அதாவது ஆன்ம சக்தியை தூண்டக்கூடிய ஏலக்காய் உண்டு. பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரூர் பருப்பு, சாரப்பருப்பு, வெள்ளரி பருப்பு, வெண்பூசணி, இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புடைய அதாவது இரத்த நாணங்களை, அதாவது அந்த சத்துக்களை கூட்டி இரத்த நாணங்களை விரிவடை செஞ்சு அந்த ஆணுறுப்பு வந்து அவங்களை செயல்பாடு கொண்டாடக்கூடிய பருப்பு ஐட்டங்கள் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஓரல் தாமரை இருக்குல்லே அபூர்வமான மருந்து. இப்போ உங்களுக்கு ஆன்ம சக்தியை கூட்டி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கூட்டி கொடுக்கும். ஓரல் அபூர்வமான மருந்து இருக்குல்லே வந்து ரத்த சுத்தின்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பெரிய மருந்து. மதனகாம அதை வந்து உந்துதல், அதாவது அதாவது ஆன்ம சக்தியை உந்துதலை கொடுக்குறது, அந்த எண்ணத்தை கொடுக்கக்கூடிய மதனமாக்கும் உண்டு. சிறுநெஞ்சில் கோக்சுராவும் ஆன்ம சக்தியை கூட்டி கொடுக்கும். சிறுநீர் பாதையில் இருக்க தொற்றை குறைக்கும். நீர் வந்து அந்த உடம்பு ஆன்ம சக்தியை கூட்டி கொடுத்து அந்த யூரின் பாதையில் இருக்க அடப்பை எடுத்து விட்டு கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி கொடுத்து உடம்பு குளிர்ச்சி கொடுக்கும். இப்போ குளிர்ச்சி கொடுக்கும்ல என்னாகும், விந்து உற்பத்தி அதிகப்படுத்தி கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வந்து இங்கே தொடர்ந்து, அதாவது ஒரு மாதம் ஒரு 15 நாள் எடுக்கும்போது நல்லா மாற்றம் தெரியும். இப்போ வந்து இந்த மருந்து மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து பாடி ஹீட்டாகவே இருக்கு சார், மோஷன் சரியாக போல, பசிக்கல அப்படின்னு சொன்னால் மட்டும் பாடி ஹீட்டாக இருக்கா, சரிங்க சார், லிவர் டானிக்கையும் இந்த சந்தன சிறப்பும் கொடுத்தா போதும் சார் சொல்லுவேன். சாப்பாடு முன்னாடி லிவர் டானிக் குடி சொல்லுவேன். 20 ml காலைல 20 நைட்டு 20 ml சந்தன சிறப்பு சாப்பிட்டு குடிங்கன்னு சொல்லுவேன். சப்போஸ் எனக்கு செரிமானமே இல்லை சார், அது வந்து ஒரு அன்னீசியாகவே இருக்குது, மோசம் சரியாக போகவே இல்லை, எது எடுத்து சாப்பிட்டாலும் ஏப்பமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஆன்ம சக்தி கூடாது. அப்படி இருக்கும்போது தான் இந்த பைட்டோசம் குடிப்பேன், சேர்த்து கொடுப்பேன். வேறு எதுவுமே தேவையில்லை சார். இதை மட்டும் தொடர்ந்து நீங்கள் எடுக்கிறோம்ல, கண்டிப்பாக வந்து 1 மண்டலம் இல்லை 2 மண்டலம் எடுக்கமுல என்னாகும், உங்களோட உடம்பு ரீதியில் 10 நாளே மாற்றம் தெரியும். 10 நாள் மாற்றம் தெரியும். உடம்புல டயர்டு நீங்கும், விந்து கெட்டித்தன்மை கிடைக்கும். அதாவது 2வது பார்த்தீங்கன்னா உடம்பு அந்த உறுப்புகள் வந்து வேலை செய்கிறது உங்களுக்கு தூண்டுதல் தெரியும், நல்ல தூக்கம் கிடைக்கும். பரவாயில்ல, உடம்பு காலையில் சொன்னால் டயர்டு நீங்கும். முதல்ல நீங்கள் வந்து ஆன்ம குறைவு இன்றைக்கி ஒரே மாத்திரை போட்டு செயல்படும் நினைக்கிறது எவ்வளோ பேர் தப்புன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல எதுவுமே இல்லாமல் எப்படி உங்களுக்கு ஆன்மீக குரு சரியாகும்? எப்போ அந்த காலத்தில் ஆன்மீக குரு யாராக இருந்தாங்களா? 60 வயசுலேயும் குழந்தை பத்துக்கு இருந்தாங்க. இன்றைக்கி 20 வயசுல 25 வயசுல எனக்கு அப்படி இருக்குது இப்படின்னு சொன்னால் எல்லாமே சாப்பாட்டு விதிமுறை, பாஸ்போர்ட்டு, மன அழுத்தம். இது போகலனால மன அழுத்தத்தை சரி பண்ணும், உடம்பு இதில் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஏன்னா பாலில் சாப்பிடணும். இப்போ இந்த மருந்து எடுத்துக்கணும், ஏதாவது பால் கிடைக்கும், பால் இல்லை அப்படி தண்ணியில் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக அந்த சந்தன சிறப்பு எடுத்துக்கணும். ஏன்னா எந்த மருந்தும் பாடியை ஹீட் பண்ணித்தான் வேலை செய்யும். அப்போ வந்து இந்த சந்தன சிறப்பு எடுத்துட்டா பால் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மருந்தை வாயில் போட்டு தண்ணியில் போட்டு இந்த சந்தன சிறப்பு எடுத்துக்கணும். எடுத்தால் தான் அந்த கூலிங் பண்ணி கொடுக்கும். கூலிங் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய மருந்து. எப்படின்னு கேட்டால் இன்றைக்கி வந்து ஆன்மீகம் ரெண்டு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எல்லாருக்குமே இந்த அதாவது இந்த கூல்ட்ரிங்க்ஸு, அதாவது நேரடியாக நீங்கள் சாப்பிட்ற கூல்ட்ரிங்க்ஸில் எதுவுமே கிடையாது. பாக்கெட் ஐட்டம் இந்த மாதிரி பண்ண முடியல, அதை ப்ரெஷோடு போகிறாங்க, கெட்டு போகாமல் இருக்காங்க. அது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தானே. அப்போ என்ன ஆகும், அடிக்கடி இப்போ சாப்பிட்டோன்னே ஸ்டைலுக்காக பண்ணுறாங்க, எல்லாருமே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வச்சு சாப்பிட்றாங்க. அது எவ்வளோ ஒரு ஆபத்துன்னு சொல்லி எத்தனையோ வீடியோவில் உங்களுக்கு வருது. சாதாரண டாய்லெட்டில் ஊற்றுறாங்க, எவ்வளோ கிளியராக இருப்பாங்க. அப்போ ஒரு குடல் உள்ள உங்களை எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால் பார்த்து நம்ம உடம்பை பார்த்துக்கணும்னா, இப்போ ப்ரெஷ் ஜூஸ் குடிக்கனால எப்போவுமே எதுவுமே கிடையாது. ஒரு பாக்கெட் ஜூஸ் குடிக்கணும்னா கொஞ்சம் யாபமாக குடிக்கணும். டெஸ்டி பேவி எல்லா ஊர்லேயும் திறக்கிற மாதிரிட்டாங்க. ஏன்னா மக்களுடைய வந்து செயல்பாடு மாறி, உணவு முறை மாறினால இப்போ வந்து அவங்களுக்கும் லேடிஸுக்கும் அந்த கருமுட்டை வளர்ச்சி அது இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. ஜென்ஸுக்கும் அவங்களுக்கு வந்து
விந்து உற்பத்தி குறைவாகுது, மொட்டிலிட்டி குறைவாகுது, ஒலிகோஸ்புரியமான ஓகே ஆயிடலாம், அசோஸ்புரியம் ஆயிடுது. அசோஸ்புரியம் கேஸு 1-2 கேஸ் எங்களுக்கு சரியாக இருக்காங்க. ஆனால் நான் சொல்ல மாட்டோம். ஒலிகோஸ்புரியம் 2% இருந்தால் கூட 60% ஆக்கிடுவோம். அதுக்கு நான் சில கூட்டு மருந்து கொடுத்து கண்டிப்பாக நீங்கள், அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னா இந்த ஆண்மைகுரு இருக்குது, மற்ற ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை குழந்தை இல்லை, இது 10 வருஷமா இல்லை 5 வருஷமா இல்லை, எனக்கு செயல்பாடே குறைவாக இருக்குன்னா கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் எங்கிட்ட மருந்து இருக்குது. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா 24 மூலிகை வச்சுருக்கோம். இந்த நீர் மூலிகை தான் ஒரு இது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்காங்களா, 7 கிராம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். காலைல 7 கிராம், நைட்டு 7 கிராம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு விந்து உற்பத்தி ஆகணும். உற்பத்தி ஆகணும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நீர் மூலிகையும் சேர்த்து கொடுக்க சொல்லுவேன். இந்த 3 தானியம் கண்டிப்பாக கொடுப்பேன். குடிக்கும்போது உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், நல்லா பசிக்கும், நல்லா உங்களுக்கு உடலுடைய ஆரோக்கியம் நல்லா வரும். அது 10 நாளில், அதிகபட்சம் 15 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அதாவது பரவாயில்ல, ஏதாவது நீங்கள் எடுத்தோன்னே செயல்பாடுக்கு போகக்கூடாது. உடம்பு செயல்பாடு ஒரு மருந்து உள்ளே போய் வேலை செஞ்சு வர்றதுக்கே 48 நாள். இப்போ நீங்கள் ஒரு லிவருக்கு வேலை செய்யாமல் நீங்கள் எடுத்தோன்னே பார்க்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க, பயக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஃபோனில் கேட்குறீங்க 2 மாத்திரைகளில் ஒரே நாளில் வேலை செய்கிற மாதிரிங்க. கண்டிப்பாக நெவர். அந்த மாதிரி மருந்தே கிடையாது. நான் 500 மருந்து தயார் பண்ணுறேன். எல்லா மருந்து இருக்குது, இப்போ எல்லாம் கலந்துருக்கேன். இது இன்றைக்கே வேலை செய்யன்னு சொல்கிறேன்னா, இது சாப்பிடுங்க. 10 நாள் 15 நாள் உங்களுக்கு படிப்படியாக உடல் முன்னேற்றம் அடைஞ்சு நீங்கள் மன நிம்மதியாகி உடம்புல விந்தணுக்கள் உற்பத்தியாகி ரத்தம் ஊறி அதை விந்தா மாறி உங்களுக்கு சரியாகும்னு சொல்கிறேன். அதுதான் ஏற்றக்கூடிய விஷயம். இன்றைக்கே நாங்கள் போட்டு இன்றைக்கே போகிறோன்னா அது மருந்து, அதுக்கான சாத்திய கூட இல்லைன்னு நான் சொல்லுவேன். அது மற்றபடி என்ன சொல்கிறேன், மற்ற விஷயத்தை நம்ம தலையிட முடியாது. அதனால தான் நாங்கள் மருந்துகள் தயார் பண்ணி உங்களுக்கு டைம் கொடுத்து தான் பண்ணுறோம். டைம் கொடுக்கும்போது உங்களோட உடம்பு ரீதியானால் நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். அன்றைக்கி செய்யறதில்ல, தொடர்ந்து செய்யலாம். இப்போ சுகர் இருக்கவங்க வெயிட் லாஸ் ஆவாங்க, அந்த வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ வெயிட்டு ரொம்ப சப்பையாயிருவாங்க, அவங்களுக்கு வெயிட்டு கூடும். இப்போ அவங்களுக்கு எனர்ஜி, இப்போ கண்ணம் காதெல்லாம் ஒட்டியிருக்கும். எல்லாருமே காலைல நைட்டு பொம்பளை இப்போ வயசாகிடுது, அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜி குறைவாயிருது. அவங்களுக்கு ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்லாம் எல்லாருமே ஏதாவது பாலில் சாப்பிடணும், ஜீனி சேர்க்காமல் சாப்பிடணும். எல்லாருமே சாப்பிட மருந்து, அனைத்து பேருமே சாப்பிடுறது. அதாவது ஒரு 10 வயசு குழந்தையிலேருந்து சாப்பிடலாம். ஏன்னா ஹெல்த்து தான் மெயின். அவங்களுக்கு ஒரு 2 கிராம் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. இதில் சேர்க்கலாம் விதை வித்துக்கள் எல்லாமே நரம்பு சம்மந்தப்பட்டது தான். நரம்புகளை வலுவூற்ற மருந்து. இது ஆன்மீக பெரிய ஆள் தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கவே இருக்கலாம். 10 வயசு குழந்தைலேருந்து 70 வயசு முதியோர் வரையும் சாப்பிடுற மருந்து. ஏன்னா இந்த மருந்தில் சேர்ற எல்லா மருந்துமே இயற்கையான மருந்து. அதனால நீங்கள் யார் சாப்பிடணும்னு நினைக்க வேணாம். எல்லாரும் சாப்பிட்ற அளவு தான் கூட்டிக்கிற போகிறோம். குழந்தைகளுக்கு கம்மியாக கொடுக்க போகிறோம். பெரியவங்களுக்கு இப்போ குழந்தை ஒரு வேளையோட சாப்பிடலாம். அப்போ ஆள் ஒரு தெண்டிக்கு இல்லாமல் இருக்காங்க, ஆள் இதாக இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சாப்பிடலாம். அதனால நாங்கள் 100 கிராம் பேக்கிங்கை போட்டிருக்கோம். ஏன்னா மக்கள் இப்போ 300 கிராம் போட்டோம், 2000 வாங்கிக்கோங்க, 1000 வாங்கிக்கணும், 2000 இருக்குது, 3000 இருக்கும். நான் 100 கிராம் 400 கொடுக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 10 நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியணும். அந்த 10 நாள் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பார்த்தோம். இந்த சேர்த்துருக்க மருந்து கரெக்டாக இருக்கா, 10 நாள் பரவாயில்ல அப்படி வாங்கிக்கோங்க. ஒரு டப்பா கேட்டாலும் இங்கே வந்தால் இந்தியா ஃபுல்லாக கொரிய அனுப்புவோம். ஏன்னா நீங்கள் 2000 வாங்க. இப்போ இந்த காரணம் காட்டி எல்லாருமே பயமுறுத்துருவாங்க. அந்த பயத்தை முதல் தெளிஞ்சுக்குங்க. ஏதாவது ஆன்மீகம்னா ஒரு பெரிய நோய் மாதிரி எல்லாத்தையும் பயமுறுத்தும், அதெல்லாம் கிடையாது. கரெக்டான முறையில் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா. உடல் ரீதியாக நீங்கள் உடலை அதாவது உடம்பை சரியாக பயன்படுத்திக்கல, அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுக்கல, அதுக்கு டயத்துக்கு நேரம் சாப்பிடல, அதனால உங்களுக்கு இப்போ பாடி ஹீட் ஆகுது. பாடி ஹீட் ஆகாமல் என்ன ஆகும், உடம்புல விந்து யூரினில் கலந்து போயிடும், உங்களுக்கு தெரியாது. அது போகல எரிச்சல் வரும். அப்போ ஹீட் பண்ணமுல என்ன ஆகும், கொதிப்புத்தன்மை வரும்ல, அப்போ கலக்கம்ல விந்து கிடணும், ஆள் ரொம்ப டயர்டாகிடுவீங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் இருப்பீங்க, ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இல்லாமல் இருப்பீங்க. இதை பார்த்தீங்கன்னா இது எடுத்தோன்னே கேட்கக்கூடிய கோபம் அதிகமாக வரும். நீங்கள் இதெல்லாம் பாருங்கள். சிம்டம்ஸ் ஒரு ஆன்மீக ஏற்படுதுன்னா முதல்ல தன்னம்பிக்கை இழந்துருவீங்க. ரெண்டாவது வந்தீங்கன்னா உங்களுடைய மனசு படபடப்போடு இருப்பீங்க, நல்ல தூக்கம் இருக்காது, எப்போவுமே ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் அந்த உடம்பு ரீதியில் சொல்கிறேன். கோவம் யாராவது பேசினா டக்குன்னு கோவம் வரும். ஏன்னா உடம்பு ரீதியில் உங்களுக்கு சத்து இல்லாதனால யூரின் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் அதாவது ஒரு சின்ன சாதாரண விஷயம். இப்போ இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னா நீங்கள் இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சரியாகும்.
இந்த ஆன்ம சக்தி மட்டும் இல்லை, இந்த மருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பசித்தன்மை, பசிக்கிறது நல்லாகும். உடம்புல அதாவது ஒரு ரொம்ப சப்பையாக இருங்க, ஒல்லியாக இருங்க, இல்லை ஒரு மாதிரியாக இருக்கீங்க, அது மனதளவுலையும் சரியாவீங்க, உடம்புலையும் சரியாவீங்க, ஆண்மையும் சரியாகும். இந்த மருந்து அத்தனையுமே வேலை செய்யக்கூடிய மருந்து ஒரே மருந்து, ஜெரிடோன் பவர். காலையில் 5 கிராம், நைட் 5 கிராம் பாலில் சாப்பிடணும். மற்ற துணை மருந்துகள் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு தேவையில்லை இது மட்டும்னா இதை மட்டும் கூட சாப்பிடலாம். கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஹீட் படுத்துன்னு வச்சுங்களேன், இந்த சந்தனங்களை மட்டும் சேர்த்து எடுத்துக்கிட்டா போதும். இந்த 2 மருந்து சேர்ந்து எடுக்கணும் கூட அவசியம் இல்லை. இந்த மருந்து உங்களுக்கு யாரு தேவைப்படுதோ நீங்கள் வந்து நீங்கள் கிளினிக்ஸில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மருந்து எல்லாமே முறையான முறையில் சுத்தி பண்ணி லைசன்ஸ் வாங்கி, இப்போ நீங்கள் வந்து எல்லாம் பார்க்கணும். 1223 என்னுடைய லைசன்ஸ் நம்பர். இது வந்து எல்லாம் வாங்கி அந்த முறைகள், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல விதை, அரச விதை எப்படி கிடக்கும், கீழே தான் கிடக்கும். அந்த அரச ஆளுகளை எடுத்தாந்து அதை உள்ள ஒன்று இருக்கிறதையும் சுத்தி பண்ணி எடுத்துட்டு அதை அந்த பழத்தை தனியாக இடித்து அந்தோடைய இப்போ ஒரு செகண்டில் உங்களுக்கு ஒரு சில விதையை மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து ஆல விதை பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதைக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கான். இப்போ நான் ஆல விதை பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்படியே வந்து அரைக்க முடியாது. இந்த உள்ள இருக்க விதையை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு நாங்கள் அதை வந்து சுத்தி பண்ண முறையே ஒரு 10 கிலோ விதை எடுக்கவே உங்களுக்கு வந்து ஒரு 200 கிலோ விதையிலேருந்து 10 கிலோ விதை எடுக்க முடியும். அந்த வெறும் விதை மட்டும்தான் சேர்ப்போம். பார்த்தீங்கன்னா பாருங்க, சின்ன அதாவது இதை இந்த விதை பார்த்தீங்களா, இந்த விதை அதில் சேரும். அப்போ நம்ம அப்படியெல்லாம் அரைச்சி அப்படியே சாப்பிடக்கூடாது. இந்த விதையை தனியாக பிடிச்சிக்க 200 விதையை 10 கிலோ விதை எடுக்க முடியும். அது மாதிரி ஒவ்வொரு முறையுமே எல்லா விதையுமே சுற்றி ஒரு எக்ஸாம்பிள் தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ சுற்றி பண்ணி தான் அதில் வரும். எந்த கலப்படம் இல்லாமல் நீங்கள் தைரியமாக, ஏன்னா இது ஆலவத அரசெல்லாம் மண்ணுக்குள்ளே இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படி அரைச்சி மண்ணில் அரைச்சி கொண்டாந்தா வேற மாதிரி ஆயிரும். நம்ம விதையை எடுத்து இந்த விதையை சேர்க்கறது உங்களுக்கு இதை காமிக்கிறோம். சுத்தி பண்ணி சேர்க்கறனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேளை மருந்துலேயே உங்களுக்கு அந்த தன்மை தெரியும். பரவாயில்ல, நல்லா இருக்குன்றது. நீங்கள் இந்த 400 ரூபாய்க்கு வாங்குறீங்க இல்லை, அதில் வாங்கி ஒரு வேளை குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு வேளை மருந்துல உங்களுக்கு திருப்தி இருக்கும். எவ்வளோ மருந்துகள் தயார் பண்ணாலும் நாங்கள் இதை வந்து இப்போ நம்மளால தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ இந்த வீடியோ எடுத்து இணையதளத்தில் கொடுக்கணுன்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ இதை பார்த்து இருக்க டாக்டர்ஸ் யாருக்காக இருந்தாலும் சேர்த்தேன், அவங்களுக்கு எல்லா மருந்துமே நாங்கள் வந்து எந்த முறையில் கொடுக்குறோமோ அந்த டிஸ்கவுண்ட்டில் கொடுப்போம். அவங்க மூலியமாக தான் எங்களுக்கு நிறைய கம்பெனி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நான் ஒவ்வொரு வீடியோவும் ஒரு குறிப்பிட்ட டாக்டருக்கு அனுப்பிச்சி விடுவேன். ஏன்னா இது வந்து சரியாக பண்ணியிருக்கேனா பண்ணலையான்னு அவங்களை கேட்பேன். சூப்பர்னே போடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து எம்டி முடிச்சு அவங்க 8 வருஷம் படித்து இன்னைக்கு ப்ராக்டிஸ் 20 வருஷம் இருந்திருப்பாங்க. 30 வருஷம் அனுபவத்தில் அவங்க இருப்பாங்க. ஏன்னா எப்போவுமே நான் வந்து என் தங்க பொருள் நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி தான் சேர்த்து இதை செய்கிறேன், இது எப்படி சார்னு கேட்குறதுக்கு நம்ம அவங்கள்ட்ட கண்டிப்பாக வீடியோவே அனுப்பேன். பரவாயில்ல, நல்லா செஞ்சுருக்கீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து ஆர்டரே கூடும். இந்த அளவுக்கு கரெக்டாக செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சு அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்பேன். அவங்க பரவாயில்ல சார், நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்து 50 பாட்டில் வந்து 100 பாட்டில் வாங்குறாங்க. அதோட தன்மை கூடுது. அது மாதிரி வந்து எந்த மருந்துமே வந்து எல்லா மருந்துமே சுத்தி பண்ணி தான் செய்வோம். கொரியர் வந்து எங்கள்கிட்ட இப்போ கிளினிக்ஸ்லேருந்து இப்போ தயார் பண்ண ஜே சித்தா மூலியமாக வர அனைத்துக்குமே கொரியர் இந்தியா ஃபுல்லாமே கொரியர் ஃப்ரீ தான். ஏன்னா மக்களுக்கு போய் சேரணும் ஒரே நோக்கத்தில் நாங்கள் வந்து இதை வந்து கொரியர் வந்து கொரியர் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். இது மக்களும் பயன்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் நீங்கள் வாங்கி பயன்பெற்று அதோட தன்மையை எங்களுக்கு மறுபடியும் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கும் இந்த பயன்படுமாறு மற்றவங்களுக்கும் நீங்கள் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். வணக்கம்.